வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஓப்போ ரெனோ 8 ப்ரோ, ரெனோ 7 ப்ரோவோட சக்சஸர் வந்துச்சு. அது கூட மேஜர் அப்கிரேடு, அது கூட மேஜர் பிரைஸ் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸ் இன்க்ரீஸ்ல என்னெல்லாமோ அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. ப்ராசஸர் வந்து ஃபைனலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 1200லேருந்து டிமென்சிட்டி 1200லேருந்து டிமென்சிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா 8100 மேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுல என்ன நம்ம 10Rல இருந்துச்சுல அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. ஒரே மாடல் தான் இருக்கு, 12/56 GB. வேற என்ன இருக்கு? LPDDR5 RAM இருக்கு, UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு. சூப்பர். அது தவிர Full HD Plus 120 Hz. இதுவும் வேற அப்கிரேட். 90 Hz ல இருந்து 120 Hz க்கு மாத்திட்டாங்க. நார்மல் மாடல்ல மாத்தல, வெறும் ப்ரோ மாடல்ல மட்டும் 120 Hz க்கு வந்து மாத்திட்டாங்க. ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து 4500 mAh 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அது தவிர கூலிங், ஏதோ நிறைய கூலிங் மெக்கானிசம்ல நிறைய யூஸ் பண்றாங்களாம். வேப்பர் சேம்பர் கூலிங், கிராஃபைட் ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். வேற பெஞ்ச்மார்க்ஸ் கிட்டத்தட்ட அதேதான். IQ Neo 6 F4 இனியும் ஓகே சேம்ல இருக்கா? ஆமா. 10R கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல? இல்ல 10R பெட்டரா இருக்கு. 7,20,000 இருக்கு. ஆனா Neo 2 இதோட கொஞ்சம் அதிகம். Neo 3 Neo 3 எங்கயோ இல்ல. இது Neo 2 ஓட Neo 2 Neo 3 Neo 3ல மேக்ஸ் கூட இல்ல, நார்மல் டிமென்சிட்டி 8100 தான். ஆனா அதுல டாப்ல இருக்கு. இது தெரியல மேபி கூலிங், அதோட கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது தெரியல. இது கீக் பெஞ்ச்ல Neo 3 பெட்டரா இருக்கு. 10R ஓட ஓகே, 10R ஓட கம்பேர் பண்ணும்போது ஓகே. அப்போ மல்டி கோர்ல டாப்ல இருக்கு. ஆனா Neo 3 இன்னும் அதோட பெட்டரா இருக்கு. Neo 3 வேற லெவல் பெர்ஃபார்மரா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. Neo 3 டாப்ல தான் இருக்கு. ஆனா 10R கூட இதோட பெட்டரா இருக்கு. மத்த கம்பேர் பண்ணும்போது Neo 6 F4 5G எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மல்டி கோர்ல இதெல்லாம் பெட்டரா இருக்கு. இதுதான் 888 ஓட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா 8 Gen 1 அளவுக்கு இல்ல. ரைட். ஆனா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அது நம்ம இப்போ பார்க்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல? ஏன்னா 10Rம் Neo 3 ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு. இதுல இவங்க எப்படி பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ரெனோ 8 ப்ரோ ஓட கேமிங் பார்க்கலாம். இப்போ உங்களோட கேமிங் ஆப்ல இருக்கு. ஸோ என்ன கலர் ஓஸ்ல அதே சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்க. டெம்பரேச்சர்ல இப்போ 33 34. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 இருக்கு இப்போ. அண்ட் பேட்டரி இப்போ 83% இருக்கு. BGMI பார்க்கலாம். இது இப்போ போன தரம் நம்ம 8100 சிப் பார்க்கும்போது ரொம்ப ஆப்டிமைஸ்ட் இல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷனே வரல எங்குமே, ஸ்மூத்ல கூட பார்க்கும்போது. ஸோ இப்போ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாங்களா பார்க்கலாம். நிறைய இதுல நம்ம பிரீஃபிங்ல பார்க்கும்போது அவங்க 90 FPS ஆப்டிமைஸ் மோட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. PUBG ரெண்டுமே போட்டுருந்தாங்க 90 FPS. BGMI போடல, ஆனா PUBG போட்டுருந்தாங்க. ரைட்டு. சரி, செட்டிங்ஸ் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ ஸ்மூத்ல 90 FPS மோட் வந்துச்சு. இப்போ வேற HDRலாம் அல்ட்ரா அது ஓகே. ஆனா ஸ்மூத்ல மட்டும் 90 FPS மோட். வாவ், ஃபைனலா இது பண்ண வந்துருச்சா? பரவாயில்லையே, நல்ல விஷயம். ஆமா, இவங்க கரெக்டா 90 Hz ஸ்கிரீன்ல இருந்து 120 Hz போகும்போது இப்பதான் 90 Hz சப்போர்ட்டே வருது கரெக்டா அந்த டைம்ல. டீம் டெத் மேட்ச். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. 90 FPS மோட்ல இருக்கு, ஆனா 90 FPS வரலையே. 61 66 50 பார்க்கலாம். அதுதானே 60 மேல வரும். ஏன்னா ஸ்மூத்ல தான் இருக்கு. 66 65 69. ஓகே, 90 FPS வரல ஆக்சுவலி. ஆமா, கம்மியா 90 விட கம்மியா இருக்கு. First point for the red team. Reloading. 75. ஓகே, டேய் யாரா ஷூட் பண்றீங்க? எங்க நடந்து? Reloading. The red team is in the lead. தெரியுது.
14 21 அவங்க எப்ப 21 ஆயிட்டு பண்ணலையா எங்கயா ஷூட் பண்ணிருக்காங்க Killing spree for the blue team. 17-22 நம்பாக்கா ரீகால் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுதா? ஆமாம். ஒத்தந்தா இருக்கா 10V டீம்ல. இவங்க போய் ஹை ஹிட் பண்றான். சேடடே. எங்க இருக்காங்க? 25 20. Enemy down. Cover me. Reloading. படுத்துட்டு சொல்றான். ஆங்க எனிமி டீம்ல 2 பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Red team victory. ஹீட்ஸ்டம்டா அடப்பா. சரி ஓகே ஏதோ ஒன்று ரொம்ப லாங்கான கேமாக இருந்துச்சு. ஆனால் ஹீட் ஆகுது. 40 என்ன கூலிங்லாம் இருக்கு இந்த ஃபோனில். 80% பேட்டரி 3% கம்மியாயிடுச்சு. 8 minutes. சரி ஓகே கால் டியூட்டியில் அட்லீஸ்ட் இதில் 90 FPS மோட் இருக்காது. ஆனால் அதில் ஃப்ரேம் ரேட் லாக்டாக இருக்கல 90 FPSல. ஆமாம் மாறுது ஸ்லோவாக. இப்போது இனியும் ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சிப் இருந்துச்சுன்னா மட்டும் தான் 90 FPS வந்துடும். 8100 கேப்பபுளாக இல்லை. ஆனால் 60 Hz பிரச்சனை இருக்காது. இதிலாவது மோடு ப்ரோ கேம் மோடில் தான் இருக்குது. இங்கே கிராஃபிக்ஸு வெரி ஹை மேக்ஸ் இதுதானே மேக்ஸிமு. ஓகே மல்டிப்ளேயர் சரி ஓகே. டீம் டெத் மேட்ச் புரியோ. டீம் டெத் மேட்ச் ரைட். நான் யாரும் விளையாடலையா அந்த கேமு. GPU 41%, CPU 56. சைடில் இருக்க அந்த ரெயிலிங்ஸ்லாம் கொஞ்சம் வார்ம் ஆகுது. எங்கே அதை ஆஃப் பண்ணுறது? ரெண்டு பார்த்தா நீ ஆடி சமலோட இருக்கு. ஐயா 6-3 எனக்கு தெரியாது. பின்னாடி இருக்காங்க. எங்க ஆட எங்க இருக்கு? சொல்ல மாட்டேங்க தெரியலையே. அவனுக்கு போ முடிஞ்சு அவ்வளோதான். ஒரே ஒரு பசங்க தான் கம்மியாச்சு பேட்டரி. 38 37 கம்மியாகுதுல. 39 கேம் பொறுத்து இருக்கு. 39 அதே ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த கேம்ல பார்க்கலாமா? இந்த கேம்ல ஒரு 40 FPS வருமா? 50 FPS வந்தா நல்லா இருக்கும். டான்ஸ் கேம்ஸ் ஃபாஸ்டர். பெசல்ஸ் கம்மியா இருக்குல்ல. செம்ம சின்னதா இருக்கு. சைடுல இந்த டாப் அண்ட் பாட்டம் தான்.
அதே OnePlus realme அதே டிஸ்ப்ளே. அவங்களும் சென்டர் பஞ்சல் தானே இப்போ சைடில் இல்லைல்ல இப்போ OnePlus மாத்துறாங்க. ஐயோ இது அப்டேட்லாம் இருந்துச்சா? ஐயோ செட்டிங்ஸ் எப்படி எல்லாமே மேக்ஸில் இருக்கு. 60 FPS மோஷன் ப்ளர் ஆஃப். இங்கெல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்கு. பார்க்கலாம். GPU 82%. இது பரவாயில்லையே 77. ஆனால் FPS 50 FPSல இருக்கு. வர மாட்டேங்குது. GPU 84%. அதே 100% போகல. த்ராட்டில் பண்றாங்க அப்போ. இல்லனா 100% போகணும்ல. நம்ம ஹீட்டான தான் பண்ணுவாங்க. கரெக்ட். Vengeance will be mine. Rack and ruin. ஸ்டார்ட் ஆகுது. Evil conquering! Worthless! Here! Beg for mercy. Blood of frost. So soon! Crush. Take this! அதான் த்ராட்டில் பண்றாங்க. இல்லனா இதுவும் அப்படிதான் இருந்துச்சு. 41ல லாக்டா இருக்கு. அதுக்கு 41 தொட்ட உடனே த்ராட்டில் பண்றாங்க. ஏன்னா இல்லனா 100% GPU போடுமே. 70% 80% தான் இருக்கு. 50 FPS லாக்ல இருக்கு. அதான் மோஸ்ட்லி த்ராட்டில் பண்றாங்க பெர்ஃபார்மன்ஸ். இதனால தான் மேபி பின்னாடியும் பார்க்கலாம். 40 தான் இருக்கு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா 41 அதுக்கு மேல போக மாட்டேங்குது. அதான் பெர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் பண்றாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அதனால தான் மேபி பெஞ்ச்மார்க்ஸ்ல கம்மியா இருக்கலாம் கூட அந்த ரீசன்ல இருக்கலாம் த்ராட்டில் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இதான் வந்து Reno 8 Proவோட கேமிங் வீடியோ. கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூவும் வரும். அதில் எந்த அளவுக்கு Reno 7ஓட பெட்டரா என்ன அளவுக்கு இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் வருதா அப்படின்ட்டு ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம்.